அம்மா என்னம்மா பண்ற? நானா? இது என்ன தெரியுதா? நீங்க தோசை சாப்பிட்டீங்க, நான் சாப்பாடுக்காக வெயிட் பண்ணேன். அம்மா ஏமா நீயும் தோசை சாப்பிடுறீங்களாமா? டேய், நான் சாப்பாடுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். என்னம்மா சாப்பாடுன்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி இருக்கு. டேய், இது தேங்காய் சட்னி இல்லடா. அப்புறம் இது உனக்கு என்ன தெரியாதா? தெரியாதே. டேய், இது தாண்டா கேரளா ஸ்பெஷல் மாங்காய் தொக்குடா. மாங்காய் தொக்குனா எனக்கு ஒன்றும் புரியல. அப்படியா? இது புரியாதுடா, நீ சாப்பிட்டு பாரு, அப்பதான் உனக்கு என்னங்கிறது புரியும். இதை வந்து இப்படி பிசைஞ்சு இப்படி கொஞ்சமா ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு வேற லெவல் இருக்குடா. நீ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு பாரு. இந்தா சோபா, நீ இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்க? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி இப்படி செம்மையா இருக்குங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணுமா எப்படி இருக்குன்னு தெரியுதுன்னு வாங்க கீழே ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்க. இந்த ரெசிபிக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ரெண்டு முழு சைஸ் மாங்காய் எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தோல் சீவி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாய் 5 to 7 பச்சை மிளகாய் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டிருக்கேன். தயிர் கொஞ்சம் வந்து ஒரு 1/2 பாக்கெட் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அந்த திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு தாளிப்பு போடணும். இதை வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். நல்லா கரண்டி வந்து சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு வந்து கொஞ்சமாக போட்டு இது நல்லா பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, காஞ்ச மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 காஞ்ச மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாங்காய் தொக்கு, அதில் வந்து மேலே போட்டு லைட்டாக ஒரு கிண்டி சாப்பாட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, டாடா, பாய்.